Hello friends, welcome to Ramy's vlog. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல டெய்லி ரொட்டீன் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வெனஸ்டே வந்து பாப்பா வந்து ஸ்கூல் அனுப்பல. கொஞ்சம் ரன்னிங் நோஸ் வந்து காஃப் ரெண்டுமே இருந்தது. சோ அதனால வந்து ஸ்கூல் வந்து அனுப்பல. நம்ம அனுப்புனாலும் வந்து நம்ம ரொம்ப ரன்னிங் நோஸா இருந்தா இங்க வந்து ஸ்கூல்ல வந்து அலோ பண்ண மாட்டாங்க. சோ அதனால வந்து லீவ் கொடுத்துருவாங்க. அதனால வந்து நானுமே வந்து சென்ட் பண்ணல ஸ்கூலுக்கு. இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு வந்து சோயா சங்க்ஸ் வந்து பெப்பர் ஃப்ரையும் அப்புறம் வந்து பச்சைப்பயிறு கடையல் இதுதான் செய்ய போறேன். பச்சைப்பயிறு கடையலுக்கு எல்லாத்தையும் பச்சைப்பயிறு எல்லாத்தையும் மசாலாலாம் போட்டு வேக வச்சுட்டேன். சோயா சங்க்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுடுதண்ணியில் ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டு நல்லா வந்து அலசிட்டு நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்து வச்சிட்டேன். அதுக்கு தேவையான ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இது வந்து நல்ல காரமாக செஞ்சோன்னா நமக்கு இந்த பருப்பு கடையல் இந்த மாதிரி பச்சைப்பயிறு கறி இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நான் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சோம்பு சேர்த்துக்கிட்டேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வரமிளகா ஒரு 2-3 சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டா போதும். இது நல்லா வந்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். இது கூடவே வெங்காயம் கொஞ்சமாக வெங்காயம் ஒரு அரை வெங்காயமும் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா வதங்கி நமக்கு பேஸ்ட் ஆகணும். அந்தளவுக்கு வதங்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சிக்கன் பவுடரு, மட்டன் கரம் பவுடர்லாம் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம சேர்த்துட்டோம்னா இன்னும் சூப்பர் ஃப்ளேவராக இருக்கும். இப்போ வந்து பச்சைப்பயிறு கடையலுக்கு நான் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிட்டேன். ஸோ பச்சைப்பயிரையும் நம்ம லேசாக வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். நம்ம சமையலில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இல்லாமல் நம்ம சமையல் வந்து கம்ப்ளீட்டே படாது. ஸோ எல்லாத்துக்குமே வறுவல், பொரியல் எல்லாத்துக்குமே இந்த கருவேப்பிலை வந்து நம்ம சேர்த்துருவோம். அதோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் தனியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம சட்னி எல்லாம் தாளிக்கும் போதுமே அதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். அந்த வாசனை வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ வந்து தக்காளி வெங்காயம்லாம் வதங்கின அப்புறம் நம்ம கடைசியாக வந்து எண்ணெய் தண்ணியெல்லாம் புழிஞ்ச சோயாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும். கடைசியாக வந்து நம்ம பெப்பர் பவுடர் சேர்த்து இறக்கிடுவோம். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கும் லஞ்சு வந்து கட்டி கொடுக்குறதா காலையிலே நான் வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நானும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டோம். இன்றைக்கி வந்து வெறும் டோஸ்ட்டு தான், ஜஸ்ட்டு வந்து எக்கு சாண்ட்விச் அந்த மாதிரி தான் செஞ்சு கொடுத்தேன். ஸோ அதையும் சாப்பிட்டுச்சு. அப்புறம் வந்து கிச்சன் க்ளீனிங்க்கு தான் வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து க்ளீனிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா தீபாவளி வரப்போகுது. ஸோ வந்து க்ளீனிங் வந்து அங்கங்கே இருக்கிற எல்லா பொருளையும் நம்ம ஒன்றா க்ளீன் பண்ணால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரே நாளில் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாக இழுத்து போட்டு க்ளீன் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு ஏரியாவும் இன்றைக்கி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து க்ளீனிங் ஒர்க்கு இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி காலையிலே வந்து நான் குக்கிங்கும் முடிச்சாச்சு. ஸோ அதனால் குக்கிங் முடிஞ்சதுனால இன்றைக்கி வந்து க்ளீனிங் தான். அங்கங்கே வந்து நான் க்ளீனிங் பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா மசாலாத்தூள் தீந்து போச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ரீஃபில் பண்ணி வச்சிட்ருக்கேன். மசாலா பவுட்ரு கொடுக்கும்போதே அது உள்ளே வந்து ஒரு மிளகா போட்டு வந்து கொடுப்பாங்க. இது வந்து அந்த பூச்சி வண்டு இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு. நான் வந்து மசாலா பவுட்ரு எல்லாமே வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர எல்லா திங்ஸும் நமக்கு ஃப்ரீசரில் தான் இருக்கும். ஒரு வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணியிருப்பேன். ஃப்ரீசரில் வந்து ஐஸ் கட்டி இந்த மாதிரி அதெல்லாம் இருக்காது. எல்லாமே வந்து புட்டு மாவு, ராகி மாவு, உளுந்து மாவு இந்த மாதிரி மாவு ஐட்டம், மசாலா பொடி அதெல்லாம் தான் இருக்கும். ஏன்னா வந்து அங்கே வைக்கும் போது தான் நமக்கு வந்து இந்த பூச்சியெல்லாம் வராமல் இருக்கும். நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஊருக்கு போகிறோம். ஸோ அங்கேருந்து கொண்டு வர பவுடர்ஸ் எல்லாமே வந்து நம்ம நல்லா பாதுகாப்பாக வைக்கணும். ஸோ அதனால் ஃப்ரீசரில் வைக்கிறது தான் நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதையும் வந்து ட்ரேயில் வச்சுட்டேன். ஸோ அந்த வேலை முடிஞ்சு அப்புறம் வந்து பாத்திரத்தை நம்ம கழுவி போட்டால் தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் வேலை ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரத்தையும் நான் வந்து கழுவிட்டுருக்கேன்.
ஸோ முதல்ல வந்து நம்ம வந்து வெளியே இருந்தே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னா ஷூ ரேக் வந்து ரொம்ப வந்து டர்ட்டியாக இருந்தது. ஸோ நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஆயுத பூஜை அதுக்குமே நான் வந்து க்ளீன் பண்ணல. ஸோ இன்றைக்கி வந்து வாசல் எல்லாத்தையும் அந்த ஷூ ரேக் எல்லாத்தையுமே நம்ம தொடச்சி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து சிங்கப்பூரில் எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஃபுல் வாட்டர் வாஷ் வந்து பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து நல்லா வந்து பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு சில சமயம் சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க, ஒரு சில சமயம் ரொம்ப அங்கங்கே வந்து தூசி வந்து அப்படியே தான் இருக்கும், அவங்க க்ளீன் பண்ணுறது நல்லா இருக்காது. ஸோ வந்து நாம் வந்து நம்ம இடத்த வந்து நமக்கு நம்மளோட வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடத்த மட்டும் நம்ம வந்து நல்லா கூட்டி விட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த அது வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக அந்த ஷூ ரேக் எல்லாத்தையும் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு உள்ள அந்த எல்லாத்தையும் ஏதாவது ஒட்டடை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அரேஞ்ச் பண்ணி வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணி கூட்டி விட்டுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து இந்த சோஃபா கவரெல்லாம் க்ளீன் பண்ணலாம், சோஃபா பின்னாடி வந்து என்னது அழுக்கு இருக்காதுன்னு சொல்லி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணிட்டேன். சோஃபா கவர் வந்து இது வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து மெஷின் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அந்த மாதிரி தான் நான் வாங்கினேன், ஏன்னா அப்போனா தான் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சோஃபா கவர்லாம் ஏற்கனவே வந்து மிஷினில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு மறுபடியும் வந்து மாட்டி விட்டு நான் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணால் நமக்கு வந்து சோஃபாவும் நல்லா க்ளீனாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து இந்த தீபாவளிக்கு செஞ்சு வச்சாச்சு. தீபாவளிக்குன்னு இல்லை மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் செய்கிறது தான். ஸோ அதே வந்து நான் வந்து அதையும் வந்து நான் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சோஃபாயும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ சோஃபா பின்னாடி வந்து பசங்க இருக்கிறதுனால சோஃபா பின்னாடி நிறைய திங்ஸ் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து ரொம்ப நாள் ஆச்சு எடுக்கணும், அதை எடுத்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவை நகர்த்தி வச்சுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டாய்ஸு, என்னோடய ஹேர் கிளிப்பு, எக்கச்சக்கமான பென்சில் எல்லாமே இருந்தது. ஸோ அதையும் க்ளீன் பண்ணி அந்த ஏரியாவையும் நீட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து 2 சோஃபா இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஓனாக வந்து நம்ம மணி போட்டு வாங்கினது, இன்னொன்று வந்து நம்ம இந்த ஹோம்க்கு வரும்போது வீட்டு ஓனர் வந்து நமக்கு வந்து கொடுத்தது. அந்த வீட்டு ஓனர் கொடுத்த சோஃபா வந்து எங்களுக்கு பெருசாக வந்து அதில் பிடிக்கல. ஸோ அதனால் எங்களோட பழைய வீட்டில் இருந்த சோஃபாயை நாங்கள் திரும்ப எடுத்துகிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் தான் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் என்ன கிச்சனை வந்து டீப் க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் வந்து நான் போடுவேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.